நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. விடிஞ்சா திருவிழா. சிலை எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப எப்படி காலைக்குள்ள சிலையை கண்டுபிடிக்கிறது? அதான் ஒன்னும் புரியல. ஊர் மக்கள் வேற கோவமா இருக்காங்க. சிலை கிடைக்காம திருவிழா நடக்கலன்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதனால யாரு சிலையை திருடிட்டு போனாங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். திருவிழா நேரத்துல சிலையை திருடி இருக்காங்கன்னா அந்த தைரியம் சாதாரண திருடனுக்கு வராது. மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும்னு தெரியும். இத யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா பிரச்சனை போயிட்டு இருக்கிற கேப்ல திருடி இருக்காங்கன்னா அப்ப அந்த திருடன் கூட்டத்திலேயே தான் இருந்திருக்கான். அவங்களுக்கு ஊர்க்காரன் தான் எவனோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்கான். கரெக்டா வரும். அதனாலதான் திருவிழாவை தடுக்க பசுமாட்டை கொண்டு எல்லையில போட்டிருக்காங்க. வெண்ணிலாவை கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க. இது எதுவுமே முடியாம போனதும் கோவிலுக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்ணி எல்லாரையும் தசை திருப்பி சிலையை திருடி இருக்காங்க. இதெல்லாம் ஊர்க்காரங்க உதவி இல்லாம பண்ணிருக்கவே முடியாது. ஏமாச்சான், ஊரே இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கோவப்பட்டா ஊரே அழிச்சிருவான்னு பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஊர்க்காரங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? ஊர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற பணத்தாசை புடிச்ச எவனா இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பான். அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். யாரோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த ஊரே நாசமா போனாலும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ அந்த கோதண்டம் மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் தான் ஆரம்பத்துல இருந்து திருவிழா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அம்மா கிட்டையும் வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல. என்ன பேசுறீங்க மச்சான்? ஏற்கனவே நாம தான் சிலையை திருடிட்டோம்னு சொல்றாங்க. இதுல அவங்க ஊர் தலைவரே கூப்பிட்டு விசாரிச்சா ஏதாவது பிரச்சனை ஆவாதா? ஆமா வருண், ஊர்க்காரங்க மேல கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத வச்சே திருடன் எஸ்கேப் ஆக வழி இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. முதல்ல நாம இப்ப சிலை எங்க இருக்குங்கறத கண்டுபிடிக்கணும். சிலைய திருடினவன் இன்னும் எங்கேயேவா இருப்பான்? இந்நேரம் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருந்தா? அதுக்கு சான்ஸே இருக்காது. ஊர் எல்லையில நம்ம ஆட்களை நிறுத்தி பார்டரை மொத்தமா பிளாக் பண்ணிட்டேன். சோ சிலை திருடினவனுங்க கண்டிப்பா கிராமத்தை விட்டு வெளியே போயிருக்கவே முடியாது. சிலைய ஊருக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க.